அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன? அத்தியாயம் 4. பாய்ரோ துப்பறிய வந்தார். பாய்ரோவை பார்க்க கிளம்பியிருந்தேன். அவனும் அவனுடன் வந்திருந்த ஏனையவர்களும் தங்கியிருந்த ஜாகையை ஏறக்குறைய நான் நெருங்கிவிட்டிருந்தேன். அப்பொழுது என்னை நோக்கி ஓடோடி வந்து கொண்டிருந்த ஒரு மனிதனின் மீது என் பார்வை இழுக்கப்பட்டு நின்றது. அது ஆல்ஃபிரட். அவர் எங்கே போயிருந்தார்? அவர் வீட்டில் இல்லாமலா போனதை எதை சொல்லி விளக்குவார்? ஆர்வமாய் நெருங்கி அவரே முதலில் பேசினார். அடக்கடவுளே, இது அநியாயம், கொடுமை, அதிர்ஷ்டக்கட்டை எமிலி, என் மனைவி. ஓ, இப்போதான் நான் கேள்விப்பட்டேன். நீங்க எங்கே இருந்தீங்க என கேட்டேன் நான். டார்வின் தான் நள்ளிரவுக்கு பிறகும் என்னை நிறுத்தி வச்சார். நாங்கள் எல்லாத்தையும் முடிக்கும்போது மணி 1. அப்போதான் மாற்று சாவி எடுத்துக்கிட்டு போறேன்னு சொன்னேனே தவிர அதை கொண்டு வரலைங்கிறது எனக்கு உரைச்சது. நடு ராத்திரி கழிஞ்சு வந்து வீட்டையே எழுப்ப எனக்கு மனசு வரல. படுக்க ஒரு மெத்தையை டார்வின் தான் தயார் செஞ்சு தந்தார். இப்போ எப்படி செய்தி தெரிஞ்சது என்றேன். வில்கின்ஸ் வந்து டார்வினை எழுப்பி தகவல் தந்தார். என் அருமை எமிலி, அவ ஒரு தியாகி, அத்தனை பரிசுத்தமான ஜீவன். அவளுடைய ஆரோக்கியத்தை மிஞ்சி உழைச்சா. திடுமென ஒரு மாற்று அலை என்னை அரைந்து கடந்தது. என்ன ஒரு முழுமையான அயோக்கியன், என்ன ஒரு பரிசுத்தமான வேஷத்தாரி. நான் கொஞ்சம் அவசரமாய் போய்கிட்டிருக்கேன் என்றேன். நான் நல்ல வேளை, எதற்காக எந்த திசையில் போய்க் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கேட்டு நிறுத்தவில்லை. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டேன். ஒரு சில நிமிடங்களில் வரவழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்கள் தங்கியிருந்த வீட்டினை அடைந்து அதன் கதவினை நான் தட்டி கொண்டிருந்தேன். பதிலேதும் வராது போக பொறுமை இழந்து என் தட்டுதலை துரிதமாக்கினேன். மேல் மாடியில் ஒரு ஜன்னல் முன்ஜாக்கிரதையோடு திறக்கப்பட்டது. பாய்ரோ எட்டி பார்த்தான். என்னை பார்த்ததில் எதிர்பாராத சந்தோஷ எக்காலத்தை அவன் வெளிப்படுத்தினான். ஓரிரு வார்த்தைகளில் நடந்து முடிந்த துயர சம்பவத்தை விளக்கிய நான் அவனுடைய மேலான உதவியை நாடி வந்திருப்பதை தெரிவித்தேன். பாய்ரோ பொறு என்றான். முதலில் உள்ளே வா. நான் வெளியே போக தயாராகிக்கிட்டு இருக்கும் போதே நடந்த அத்தனையும் விட்டு வை. சில நொடிகளில் கதவு திறக்கப்பட நான் அவனுடைய அறை வரை தொடர்ந்தேன். அங்கு என்னை ஒரு நாற்காலியில் தூக்கி வைத்தான். முழு கதையையும் சொன்னேன். எதையும் மறைக்கவில்லை. எந்த சந்தர்ப்ப சூழலையும் அது எத்தனை சிறிதாக தோன்றினாலும் நான் ஒதுக்கவில்லை. இயன்றவரை கோர்வையாய் சொல்லி முடித்தேன். அவனும் கராரான கவனத்தோடு பட்டவர்த்தனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். என்னை நட்ட நடு ராத்திரியில் எழுப்பியது திருமதி எமிலி ஆல்ஃபிரட்டின் மரணப்படுக்கை வார்த்தைகள். அங்கு அவரது கணவன் இல்லாமல் போயிருந்தது. திருமதி எமிலிக்கு அவருடைய மருமகளுக்கும் இடையே நடந்தது. என் காதுகளில் விழுந்த அத்தனை துண்டு துண்டு உரையாடல், மேலும் எவிலியன் ஹோவார்ட் வீட்டை விட்டு ஓடி போனது என எல்லாவற்றையும் கொட்டினேன். படு துல்லியமாக ஒப்பிக்க வேண்டும் என்று நான் மனதார எண்ணினாலும் நினைத்த அளவுக்கு தொடர்பாய் சொல்ல இயலாமல் ஆங்காங்கே தடுமாறித்தான் போனேன். இதனால் சிலவற்றை திருப்பி திருப்பி சொல்லும்படி ஆயிற்று. தொடர்பு அறுகிறது என புரியும்போது அதற்கு உதவும்படி அமைந்திருந்த ஒரு சில பழைய விடுபட்ட சங்கதிகளை விலக்கிவிட்டு திரும்ப வேண்டியதாயிற்று. அப்போதெல்லாம் பொறுமையாய் பரவாயில்ல என்பது போல் என்னை பார்த்து கனிவாய் சிரித்தான் பாய்ரோ. கேட்டான், மூளை குழம்பியிருக்கு உனக்கு இல்லை? கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு பிறகு வா நண்பா. நீ கலங்கி இருக்கே, கலவரப்பட்டிருக்கே, துடிப்பில் இருக்கே. இது இயற்கைதான். முதல்ல அமைதியாகு, சாந்தமாகு. நாம இப்போ மீன் பிடிச்சாகணும். குற்ற மீன். கலங்கிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாது. தற்சமயம் அதிர்வடங்கியதும் நிகழ்ந்த உண்மைகளை அடுக்குவோம். படு சுத்தமா, கச்சிதமா, அதன் இடங்களில் அதையெல்லாம் பரிசோதிப்போம். எதெல்லாம் முக்கியமோ அதையெல்லாம் ஒரு பக்கமா பத்திரமாக்குவோம். எதெல்லாம் அப்படி முக்கியமில்லையோ அதையெல்லாம் என்றவன் வாயை ஊதுவது போல உப்பி வைத்து கொண்டு ஊதி தள்ளிடுவோம் என்றான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் என அசூசையாய் குறுக்கிட்டு நான் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு, எதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியமில்லை என்பதையும் நீ எப்படி முடிவு பண்ண போற? இது ஒன்று தான் எப்பவும் எனக்கு புரியாத பயங்கரமாக இருக்குது.
பாய்ரோ அவனுடைய தலையை ஊக்கமாய் அசைத்து காட்டினான். தனது மீசையை ஆசையாய் தடவி கொடுத்தான். அப்படி ஒன்றும் தலை போற வேலை இல்லாது என்று முன்னுரை சொன்னான். தொடர்ந்தான். ஓர் உண்மை அடுத்த உண்மைக்கு கொண்டு போய் நிறுத்தும், அல்லது நிறுத்துவது போல தோணும். அதை பிடிச்சுக்கிட்டு நாம தொடரணும். இந்த புது உண்மை சம்பவ நிகழ்வுகளோடு பொருந்தி நிற்குதா? வாவ்! அப்படி பொருந்தி நின்னா அதுதான் வெற்றி. நல்லது, மேற்கொண்டு நாம் தொடரலாம். ஆனாலும் ஏதோ ஒன்று காணலை, தொடர்ச்சி இல்லாம இருக்கு. சங்கிலி தொடரில் விடுபட்டுள்ள ஒரு சிறு கொக்கி. என்னது அது? எங்கே அது? உடனே நாம பரீட்சிக்கிறோம், தேடுறோம். ஏதோ ஒரு சங்கதியை வேண்டவே வேண்டாம், இது உதவாதுன்னு நாம விட்டெறிஞ்ச சங்கதியை விடுபட்ட கொக்கியாய் பொருத்தி பார்க்கிறோம். இப்படி சொல்லிட்டு தனது கையால் முழு சங்கிலி ஒன்றினை உண்டு பண்ணி விட்டது போல பெருமித சமைக்கை காட்டிய அவன், ஓ, இது பொருந்தி விடுகின்றது, மிக பெரிய பிரம்மாண்டம் என்றான். ஆமாம். ஒரு நிமிஷம், இது ஒத்தே வராது. இதற்கும் வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. இதை நான் மறந்தே விடுகிறேன். இது தேவையே இல்லை. இந்த மாதிரி எதையுமே ஒதுக்கலாகாது. எல்லாவற்றையும் நினைவில் கொள்ள வேண்டும். சின்ன துப்பு, அது பொருந்தி நின்ற கொலைக்காரனை அடையாளம் காட்டும். இந்த மனோநிலையில் முன்னேறினால் நண்பா, ஒரு போதும் புரியாம போகாது. எனக்கும் பாய்ரோ, நீ இதை எப்போவுமே எனக்கு சொல்லுவே. அதனால தான் இந்த விஷயத்துல முக்கியமா பட்டதோ படலையோ பொருட்படுத்தாம ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளும் நான் நுழைஞ்சு வந்தேன். நன்றி நண்பா, என் அறிவுரையை கடைபிடிச்சதுக்கு. உனக்கு நல்ல ஞாபகம் சக்தி இருக்கு. பல உண்மைகளை விசுவாசமா சொன்னேன். நீ சொன்ன எல்லாத்தையும் அடுக்கி வச்சு பார்க்கும்போது நான் மறுக்க போறதே இல்லை. சந்தேகமே இல்லாம இது ஒரு வருந்தத்தக்க கொடூரம்தான். ஆனால் கூடுதலா நான் ஒரு சங்கதியை கூட்டிக்க போறேன். நீ சொன்ன விஷயங்களிலே இதுவும் இருக்கு. மலை உச்சி போல மிக மிக முக்கியமானது நீ கவனிக்காம விட்டிருப்பது. என்னது? சம்பவ இரவன்று திருமதி எமிலி நல்லா சாப்பிட்டாரா இல்லையான்னு நீ எனக்கு சொல்லவே இல்லை. நான் அவனை பார்த்து முறைத்தேன். பைத்தியக்காரன், எனக்கு நினைவில்லை என்ற நான், இருந்தாலும் இந்த தகவல் தெரிஞ்சு என முடிப்பதற்குள், இந்த தகவல் தெரிய வேண்டியதன் அவசரமே உனக்கு புலப்படவில்லையா என ஆச்சரியமாய் தொடர்ந்தான் அவன். இதுதானப்பா முதலும் முடிவுமான முக்கிய தகவல். எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல பாய்ரோ என்றேன். நான் குழப்பமாய் வெறுப்பாய் என் நினைவுக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா சாப்பிடல. போதுமா, எதற்காகவோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தாங்க. அந்த கவலை அவங்களுடைய பசியை பறிச்சிடுச்சு. இது இயற்கைதானே? ஆமாம் என்றான் பாய்ரோ. திடீர் சிந்தனையாய், அது ஒன்றுதான் இயற்கை. இப்பொழுது மேசையின் ஒரு தட்டினை திறந்தான் அவன். சிறு கைப்பையை உள்ளிருந்து எடுத்துக்கொண்டான். பிறகு என் பக்கமாய் திரும்பினான். இப்ப நான் தயார், கிளம்பு, சம்பவ இடத்துக்கு போவோம். ஸ்தலத்திலேயே விஷயத்தை கிரகிப்போம். பார், அவசரமா ஓடி வந்திருக்கே, உன் டை ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டு தொங்கும் என்றவன் உரிமையாய் அதை நடுவாய் நகர்த்தி சரி செய்தான். எழுந்திருப்பா. கிராமத்து மாளிகைக்கு விரைந்தோம். மதில் சுவரின் பெரிய இரும்பு கதவினை திறந்தபோது பாய்ரோ ஒரு கணம் நின்று காலை பனித்துளிகளால் இன்னும் மினுமினுத்து கொண்டிருந்த பறந்து விரிந்த அழகு பூந்தோட்டத்தை கவலை தோய ஆழ்ந்து கவனித்தான். அழகு, ஆனந்தம், பேரானந்தம். இதை அனுபவிக்க முடியாமல் இக்குடும்பம் துயரத்தில் மூழ்கியுள்ளது. மீளா துன்பத்தில் உறைந்து போயுள்ளது. இதை சொல்லும்போது கூர்மையாய் என்னை கவனித்தபடி தான் பேசினான் ஹேர்குல். பேசிவிட்டு பார்வையை அகற்றாமல் என்னை குடைந்து கொண்டே போனான். எனக்கு சற்றே புரிந்தது. இக்குடும்பம் மீளா துயரில் ஆழ்ந்து உள்ளது. திருமதி எமிலியின் இழப்பு மரத்தை சாய்க்கும் புயலாய் இவர்களை உலுக்கி உள்ளதா என்ன?
இம்மாளிகையின் சூழலில் அப்படி ஒன்றும் உணர்ச்சி பூர்வமான வீழ்ச்சி இல்லை என்பதை நான் இப்பொழுது சட்டென கவனித்தேன். இறந்துவிட்ட துர்தஷ்டசாலி பெண்மணி அவர் மீது அளவில்லாது அன்பு செலுத்துவோரால் சூழப்படவில்லை என்பது மெல்ல விளங்கியது. அவரது மரணம் ஏனையோருக்கு ஓர் அதிர்வுதான், கிளேசம்தான். ஆனால் திருமதி எமிலி பிரிவு துயர் தாளாது சிந்தப்படும் அன்பு கண்ணீரால் வருந்தப்பட மாட்டார். என் மனதினை படித்து விட்டவனாய் தெரிந்தான் பாய்ரோ. என் நினைவை ஆமோதிப்பவனாய் தலையசைத்தான். நீ இப்பொழுது நினைப்பது வெகு சரியே ஹேஸ்டிங்ஸ் என்றான். இரத்த பந்தம் இல்லை பார்த்தையா? இரு மகன்களையும் அவர் அன்பு பொங்கதான் வளர்த்திருக்கிறார். ஆனால் அவர் பெற்றெடுத்த தாயார் கிடையாதே. இரத்த பந்தம் நினைவிருக்கட்டும். இரத்த பந்தம் இதை விடு என்ற நான் பாய்ரோ என அவனை கூர்மையை அழைத்துவிட்டு சொல் என்று ஆணையாகவே கேட்டேன். நேற்றிரவு அவர் நல்லா சாப்பிட்டாரா இல்லையான்னு நீ ஏன் தெரிஞ்சிக்க விரும்பினே? அந்த கேள்வியை என் மூளையின் எல்லா பக்கங்களுக்கும் கொண்டு போய் யோசிச்சுட்டேன். இந்த வழக்குக்கு எந்த வகையில் இந்த கேள்வி உதவுன்னு எனக்கு புரியல. நடந்து கொண்டு உள்ளே போய் கொண்டிருந்தோம். 2 நிமிடங்கள் போல அவன் பதில் ஏதும் தரவில்லை. ஆனால் கடைசியாய் சொன்னான். உன்கிட்ட சொல்றதுல ஒன்றும் குறைஞ்சி போறதில்லை ஹேஸ்டிங்ஸ். ஆனால் வழக்கின் இறுதி வரை முக்கிய விளக்கங்கள் எதையும் இறுதியாய் முடிவு வரை சொல்லாம இருப்பதுதான் என் வழக்கம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விவாதம் இதுதான். திருமதி எமிலி விஷம் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறாரா? ஸ்டீசைனைட் அவர் குடித்த காஃபியில் கலந்திருக்கலாம். ஓ சரி, காஃபி எத்தனை மணிக்கு அளிக்கப்பட்டது? 8 மணி வாக்கில். ஆக அவர் காப்பியை இந்த சமயத்துக்கு 8:30 மணிக்கு முன்னால தான் குடிச்சிருக்கார். நிச்சயம் 8:30க்கு அப்புறமெல்லாம் இருக்க முடியாது. ஸ்ரிரினைட் சட்டென உயிர் குடிக்கவல்ல ஓர் எக்ஸ்பிரஸ் விஷம். அதன் கைவரிசையை உடனடியாக அனுபவிச்சிடலாம். 1 மணி நேரத்துக்குள்ளேயே இப்படி இருக்கையில் திருமதி எமிலி விஷயத்தில் விஷம் ஏற்படுத்திய அறிகுறிகள் எதுவுமே மறுநாள் அதிகாலை 5 மணி வரைக்கும் வெளிப்படையா தெரியல. ஏகாம இரவு சாப்பாடு சாப்பிட்டிருந்த, அதனால் விஷத்தின் வீரியம் தலை காட்ட கொஞ்சம் காலதாமதம் ஆகியிருக்கும். அப்படியே இருந்தாலும் நிச்சயமா இந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஆனால் உன்னுடைய வார்த்தைகளின்படி திருமதி எமிலி நேற்றிரவு மிக மிக கம்மியாக தான் சாப்பிட்டிருக்கார். ஆனாலும் கவனி ஹேஸ்டிங்ஸ், இந்த அறிகுறிகள் விடிகாலை 5 மணி வரைக்கும் கிளம்பல. இது ஒரு சிக்கலான சமாச்சாரம் நண்பா. இதை விளக்க பிரேத பரிசோதனையில் ஏதாவது கிளம்பும் பார். அதுவரை மறந்துடாதே. நாங்கள் வீட்டு நிலையை அடைந்தோம். ஜான் வந்து எங்களை சந்தித்தான். அவரது முகம் குழப்பத்தால் சோர்வடைந்து கிடந்தது. தாங்க முடியல திரு பாய்ரோ என்றார். எவ்விதமான வீண் பிரசாரமும் இந்த விஷயத்துக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நாங்கள் நடுநடுக்கத்தில் இருக்கிறதை ஹேஸ்டிங்ஸ் சொன்னான் இல்லையா? எனக்கு முழுக்க புரியுது. கவலை வேண்டாம். வெறும் சந்தேகம்தான். சாட்சி எதுவும் கிடையாது. ரொம்ப சரி, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஒரு சிகரெட்டை எடுத்து கொளுத்தியபடி என் பக்கமாய் திரும்பினார் அவர். அந்த ஆல்பிரேட் திரும்பிட்டான் தெரியுமா? வழியில் பார்த்தேன். இனி அவரை எப்படி நடத்துறதுனே தெரியல. இந்த கஷ்டம் ரொம்ப நாள் நீடிக்காது என்றான் பாய்ரோ அமைதியாய். தந்தி வாசகம் போல் விளங்காது பேசிய பாய்ரோ புதிராய் பார்த்தார் ஜான். டாக்டர் பௌரிஸ் அவரிடம் கொடுத்து வைத்திருந்த 2 சாவிகளை என்னிடம் தந்தார் அவர். திருமிகு பாய்ரோ எதையெல்லாம் பார்க்க விரும்புகிறாரோ அதையெல்லாம் நீ கூட்டிட்டு போய் காட்டு. அறைகள் எல்லாம் பூட்டியிருக்கா என்ன கேட்டான் பாய்ரோ. அதுதான் சரி என்பது டாக்டர் பௌரிஸின் நிலைப்பாடு. பாய்ரோ சிந்தனையாய் தலையசைத்தான். அப்படின்னா அவர் ரொம்ப ரொம்ப நிச்சயமாக தான் இருக்கார். இது அதிகம் மெனக்கெட வைக்காம நம்முடைய வேலைகளையும் குறைக்குது. மறுபடியும் தந்தி வாசகம். எனக்கு பரவாயில்ல, வருடக்கணக்காக பட்டு கொண்டிருக்கிறேன். பாவம் ஜான். இருவரும் ஒன்றாய் மாடி ஏறி
துயரம் சம்பவித்த அறைக்குள் நுழைந்தோம். நேயர்களின் வசதிக்கு அறையின் அமைப்பையும் அதிலிருக்கும் முக்கிய ஜாமான்களையும் தருகிறேன். அலங்கார மேஜை, ஜன்னல் ஒட்டிய மேஜை, கணப்பு மூட்டை இருக்கும் நெருப்பு மேடை, ஆல்பிரட் அறைக்கான வழி, சிந்திய அறைக்கான வழி, மெழுகு சிந்திருந்த தரைப்பகுதி, கட்டில், மெத்தை, கவிழ்ந்திருந்த மேஜை, எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மேஜை, துணிகள் தொங்கிவிடும் அலமாரி. பாய்ரோ உள்பக்கமாய் கதவினை தாளிட்டு கொண்டு அங்குலமாக அறையை கண்காணிக்க இறங்கினான். அம்பாய் பாய்ந்து குறி தவறாது அமரும் வெட்டிக்கிளி போல ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு லாவகமாய் பாய்ந்து ஆராய ஆரம்பித்தான் அவன். கதவு அருகேயே நான் நின்றுவிட்டேன். ஏதாவது முக்கிய தடத்தை நான் கலைத்துவிடக்கூடாதே என்ற பயத்தினால். ஆனால் பாய்ரோ என்னுடைய இந்த பொறுமையை பாராட்டுவனாய் தோன்றவில்லை. என்னடா, என்னாச்சு? எதுக்காக அங்கேயே? எப்படி சொல்றது? சுவரோட ஒட்டிக்கிட்ட பள்ளி மாதிரி நின்னுட்டே என்றான் கிண்டலாய். சம்பவம் நடந்துள்ள இந்த அறைக்குள் பதிந்து கிடைக்கவில்லை ஏதாவது தடயத்தை நான் அழித்துவிடக்கூடாதே என்ற முன்னேற்பாட்டால் இவ்வாறு ஒதுங்கி நின்று விட்டதாய் விளக்கினான். தடயங்களா? எத்தனை கரிசனம் உனக்கு! சொல்லப்போனா ஒரு படையே அறைக்குள்ள வந்து போயிருக்கு. இதுல என்ன தடயம் நமக்காக அழியாம அப்படியே இருக்கும்? பேசாம இங்க வா, எனக்கு உதவ முடியுமான்னு பாரு. என்னுடைய பெட்டியை இப்படி வைக்கிறேன், கேட்கும்போது எடுத்துக்கொடு. தான் சொன்னபடி செய்ய ஜன்னல் அருகே இருந்த ஒரு வட்ட வடிவ மேஜையின் மீது சிறு பெட்டியை அவன் வைக்க, அது சரியாய் பொருத்தப்படாத மேஜை போல அதன் மேற்பகுதி ஸ்திரமில்லாத கவிழ அப்படியே ஒரு பக்கமாய் காலை தூக்கி கொண்டு கவிழ்ந்த நிலையில் நின்றது. அது சிறு கைப்பெட்டி வழுக்கி விழுந்தது. அடடா என எரிச்சலானான் அவன். மாளிகை போன்ற வீட்டுல வாழ்ந்தா கூட பாரு, துளியும் வசதி இல்லாம தான் இருப்பாங்க போல என்றான். கன நேரத்துக்கு பிறகு அறைக்குள் வந்ததற்கான பணியை தொடர்ந்தான். ஒரு சிறு ஊதா நிற கைப்பெட்டி, பெண்களுக்கானது போல இருந்தது. அதன் பூட்டிலேயே சாவியும் இருந்தது. எழுதுவதற்காக மூலையிலிருந்து சற்றே பெரிய நாற்காலியில் இருந்தது இது. கொஞ்ச நேரத்திற்கு ஹேர்குல் பாய்ரோ கவனத்தை கைது செய்து வைத்தது. பூட்டிலிருந்து சாவியை உருவினான். என்னிடம் தந்து பார்க்க சொன்னான். அப்படி ஒன்றும் புதிதான சமாச்சாரம் எதுவும் அதில் என்னால் பார்க்க முடியலை. சிறு சாவி, சுருக்கப்பட்ட கொஞ்சமான வயர் அத்தோடு இருந்தது. அடுத்து நாங்கள் உடைத்து உள்ளே நுழைந்த கதவின் நிலையை பரீட்சிக்கலானான். தாழ்பால் ஏற்கனவே உடைத்தெறியப்பட்டிருப்பதை தனக்குத்தானே ஊர்ஜிதப்படுத்தி கொண்டான். தொடர்ந்து சிந்தியா அறைக்கு வழியே செய்து வரும் கதவருகே போனான். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல அந்த கதவும் தாளிடப்பட்டிருந்தது. இருப்பினும் அதன் தாழ்பாலை திறந்து பார்க்கும் அளவுக்கு முன்னேறிய அவன் அக்கதவினை திறப்பதும் மூடுவதுமாய் கொஞ்ச நேரம் செய்து கொண்டே இருந்தான். இதனை அவன் துளி கூட ஓசை எழுப்பாது இருக்கும்படி கடும் முன்னெச்சரிக்கையோடு செய்தான். அப்பொழுது அதன் தாழ்பாலில் இருந்த ஏதோ ஒன்று அவனுடைய கவனம் முழுவதையும் ஆணி அறைந்தாற் போல திடுதிப்பென்று நிறுத்தியது. அதை கவனமாய் பரிசோதித்தான். பிறகு தனது கைப்பெட்டியிலிருந்து சிறு இடுக்கி ஒன்றினை சுறுசுறுப்பாய் வெளியில் எடுத்து அதன் மூலம் தாழ்பாலின் அருகிலிருந்து சிறு சிறு துகள்களை இழுத்து அவற்றை அப்படியே ஒரு சின்ன உரையில் விழ செய்து ஜாக்கிரதையாய் பத்திரப்படுத்தி கொண்டான். அங்கிருந்து பல தட்டுகள் கொண்ட திறந்த அலமாரியில் ஒரு பெரிய தட்டில் வால் பாத்திரம் ஒன்றும் எண்ணெய் விளக்கு ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வால் பாத்திரத்தின் அடியில் கருப்பு நிற திரவம் கொஞ்சம் மீதி இருக்க குடித்து தீர்க்கப்பட்டிருந்த கோப்பை ஒன்று அருகில் வைக்கப்பட்டிருந்தது. முக்கியத்துவம் கொடுத்து இதனை கவனிக்காத அளவுக்கு நான் எப்படி விட்டேற்றியாயிருந்திருக்கலாம் என எனக்கே பேராச்சரியமாயிருந்தது. பாய்ரோ கொஞ்சமாய் தனது ஒரு விரலை பாக்கியிருந்த திரவத்திற்குள் முக்கியெடுத்து அதனை எச்சரிக்கையாய் சுவைத்தான். முகத்தை சுளித்து அதன் மூலம் வித்தியாசமாய் எதையோ தான் படித்துவிட்டதை உணர்த்தினான். அவன் கோகோ, கூடவே கொஞ்சம் ரம்மும் என நினைக்கிறேன். காஃபி வேற, இது கோகோ. படுக்கைக்கு அருகே இருந்த மேஜை கவிழ்ந்ததால்
தரையில் கொட்டி சிதறியிருந்த பொருட்கள் பக்கமாய் நகர்ந்தான். படிக்கும்போது எரிய விட்டு கொள்ளப்படும் ஒரு மேஜை விளக்கு, சில புத்தகங்கள், வத்தி குச்சிகள், சாவி கொத்து ஒன்று, மேலும் நசுக்கப்பட்ட ஒரு காப்பி கோப்பை ஆகியவை சிதறி கிடந்தன. இது எப்படி இங்கே என்றான் பாயிரோ. எது பாயிரோ? நீ இப்படி புருவத்தை குறுக்கி முக்கியத்துவம் தர்ற அளவுக்கு எனக்கு இங்கே எதுவுமே முக்கியமா தெரியல. உனக்கு தெரியல, விளக்கை கவனி. அதனுடைய கண்ணாடி மூடி 2 உடைஞ்சிருக்கு. விழும்போது எப்படி உடைஞ்சதோ அப்படியே இருக்கு. ஆனால் அந்த காப்பி கோப்பையை பாரு, தூள் தூளா ஆற அளவுக்கு நசுக்கப்பட்டிருக்கு என்று களைப்பாய் சொன்ன நான், யாராவது தெரியாம அதன் மேல நடந்திருப்பாங்க, ஊருகுலைஞ்சி தவிடு பொடியா ஆகியிருக்கும் என்றேன். அப்படி சொல்லு என்று நான் சொன்னது மிக சரி என்பது போல குறிப்பிட்ட பாயிரோ, யாரோ இதை ஏறி மிதிச்சு நடந்திருக்காங்க என்றான் வித்தியாசமான தொனியில். முட்டியிட்டு அமர்ந்திருந்த நிலையிலிருந்து எழுந்தான். கணப்புக்கு அருகில் ஒரு சிறு பொருட்களை வைக்கிருந்த கையடக்கமான அலமாரியில் கோணல் மணலாய் இருந்த பொருட்களை சரி செய்து நேர்த்தியாக்கினான். சமாதானமற்ற சூழ்நிலையில் அதனை வெளிக்காட்டி விடாமல் இருக்க பாயிரோ எடுத்துக்கொள்ளும் நிலைப்பாடு இது. பிறகு, நண்பா என என் பக்கமாய் திரும்பிவன், யாரோ அந்த காபி கப் பொடி பொடியா ஆகிற அளவுக்கு அதன் மேல ஏறியிருக்காங்க என்றான். தொடர்ந்தான், ஏன், இதற்கு காரணம்? கப்பை இந்த அளவுக்கு நொறுங்கி போக செஞ்சதுக்கு அதுல ஸ்ட்ரிச்னைன் இருந்தது ஒரு காரணமாய் இருக்கலாம். இல்லனா இது படு பயங்கர காரணம், அதாவது கப்புல ஸ்ட்ரிச்னைன் இல்லாதது காரணமாய் இருக்கலாம். நான் எந்த பதிலும் தரவில்லை. பயந்து போனேன். இருந்தாலும் அவனை விளக்கமாய் சொல்லும்படி கேட்டு, ஆகப்போவது எதுவுமில்லை என்பது எனக்கு தெரியும். சில நொடிகள்தான். அம்பாய் பொங்கி எழுந்து தடைய தேடலை தொடர்ந்தான். தரையில் கிடந்த சாவி கொத்தினை கைப்பற்றியெடுத்து அதனை தனது முகத்துக்கு நேராய் பிடித்து விரலால் மெதுவாய் கழற்றி கழற்றி சுத்தினான். கடைசியாய் அதில் பலபலவென்று புதிதாய் தெரிந்த ஒரு சாவியை தேர்ந்தெடுத்து தனியாக்கி கொண்டான். அதனால் ஊதா நிற கைப்பையை திறக்க முயன்றான். அது பொருந்தியது. திறந்தான். சில நொடிகள் தயக்கத்திற்கு பிறகு மறுபடியும் மூடிவிட்டான். பூட்டினான். அந்த சாவி கொத்தை கைப்பையில் ஏற்கனவே விட்டு வைக்கப்பட்டிருந்த சாவியையும் சேர்த்து தனது சட்டைப்பைக்குள் நழுவ விட்டான். இதோ மேஜைக்குள்ளே கிடக்கும் இந்த ஆவணங்களை பார்க்கும் அதிகாரம் இப்போதைக்கு எனக்கு இல்லாட்டாலும் செய்துதான் ஆக வேண்டியிருக்கு உடனடியா. மேஜையின் அனைத்து தட்டுகளையும் ஒன்று விடாது மிக மிக கவனம் பொதித்து அதிஜாக்கிரதையாய் பரிசித்தான். பின் இடப்பக்கம் இருந்த ஜன்னலை நோக்கி அவன் சென்றபோது அடர்த்தியான நிறத்தில் கீழே விரிக்கப்பட்டிருந்த தரை விரிப்பில் சுலபமாய் கண்களுக்கு அகப்படாத நிலையில் சிந்தி கிடந்த ஒரு வட்ட வடிவ கரை அவனை குறிப்பிட்டு ஈர்த்ததாய்ப்பட்டது. குனிந்து அது நன்றாக கிட்டத்தில் தெரியும்படி முட்டியிட்டு அமர்ந்து பார்த்தான். குனிந்து அதன் மனதை முகரும் அளவுக்கு துல்லியமாய் ஆராய்ந்தான். இறுதி கட்டம் வந்தது. தன்னிடம் இருந்த சோதனை குழாய்க்குள் சில துளிகள் கோகோ துளிகளை விட்டு கொண்டான். சிதறாது மூடி முத்திரையிட்டான். இதற்கு அடுத்து நகர்த்தலாய் சிறு குறிப்பேட்டினை எடுத்துக்கொண்டான். ஹெஸ்டிங்ஸ், இந்த அறையில் நாம் என்னென்ன சேகரிச்சுக்கோம்னா என்றவன் எழுத ஆரம்பித்து கொண்டே கவனத்தை குறிப்பிட்டு கவரும் 6 முக்கிய தகவல்களை சேகரித்தோம். நான் சொல்லட்டுமா, இல்லை நீ என இழுக்க? அடா அப்பா, நீ ஏன் சொல்லிடு என்றேன் நான் அவசரமாய். நல்லதா போச்சு. முதலாவது, பொடி பொடியாய் அரைத்தெடுத்தது போல தூளாக்கப்பட்ட ஒரு காஃபி கப். இரண்டாவது, பூட்டில் சாவியோடு கிடைத்த ஒரு கைப்பை. மூன்றாவது, தரையில் கிடந்த ஒரு கரை. அது சில நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்டதா கூட இருக்கலாம் என இடைமறித்தேன் நான். கிடையாது, இன்னும் பிசுபிசுப்பு மாறாது காப்பியின் வாசத்தை உணரும்படி இருப்பதால் நீ சொல்வது தோற்று போகிறது நண்பா. நாலாவது, கரும்பச்சை நிறமுடைய நூல் இழைகள். ஏதோ துணி உடையது. ஒரு சில இழைகள் தான், ஆனால் தனிப்பட்டு கண்ணுக்கு தெரியுது. முக்கியமாக படுது.
என் கண்களால் சொன்ன நான், அதை தான் நீ உரையில போட்டு பத்திரப்படுத்தினாயா என்றேன். ஆமாம், அவை திருமதி எமிலியுடைய உடையிலிருந்து உருவினதா கூட தெரிய வரலாம். ரொம்ப முக்கியமானதா இல்லாமலும் ஆகிடலாம். பார்ப்போம். 5வது இது. வெற்றி ததும்பும் நாடக பாணியில் கையினை வீசி எழுதும் மேஜைக்கு அருகில் கீழே சிந்தி கிடந்த மெழுகு பொட்டுகளை சுட்டி காட்டினான். இது நேற்றுதான் சிந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல வேலைக்காரி சுரண்டி எடுத்து நிச்சயமா இதை சுத்தம் செஞ்சிருப்பா. நேற்று இரவுதான் சிந்திருக்கணும். எல்லாரும் குழம்பி நடுங்கி போயிருந்தோம். ஏன், திருமதி எமிலியை கூட அவருடைய மெழுகுவர்த்தியை கை தவறுதலா சிதறவிட்டிருக்கலாம். நீ ஒரே ஒரு மெழுகுவர்த்தியை தான் உள்ளே கொண்டு வந்தாய். ஆமாம், லாரன்ஸ் தான் தூக்கிட்டு வந்தார். அவர் உடைஞ்சி போயிருந்துப்பார். அவர் இதோ இதில் எதையோ பார்த்துட்டதா பட்டுது. நான் அலமாரியை சுட்டி காட்டி சொன்னேன். பார்த்ததில் வாதம் வந்தவரை போல ஆயிட்டார். ஓ, ஆச்சரியமா இருக்கு என்றான் அவன் தாமதமின்றி. சுவரெல்லாம் கண்களை மேயவிட்டபடி உதவக்கூடிய துப்பு நீ சொல்வது என்றான். ஆனால் அந்த மெழுகுவத்திலேயே இந்த கரை உண்டாகலை. இது வெள்ளை மெழுகுத்திட்டுகள். ஆனா திரு லாரன்ஸ் தூக்கிட்டு அலைஞ்சி வர்த்தி இன்னும் கூட அது மேஜையில்தான் இருக்கு. அது பிங்க் நிறம். இன்னொரு முக்கியமான விஷயம், திருமதி எமிலிக்கு மெழுகு அவசியமே கிடையாது. அவங்க விளக்கு பயன்படுத்துறாங்க. அப்படின்னா என்று சற்று பொறுமை இழந்தனாக நான் கேட்டேன். நீ என்ன முடிவுக்கு வர? இதற்கு என்னுடைய சுய சிந்தனையை உபயோகப்படுத்தி விடை கண்டு கொள்ளுமாறு வெறுப்பேற்றும் பதிலை தந்தான் அவன். சரி, இதை விடு. அந்த 6வது சமாச்சாரம் இப்போதைக்கு இல்லை என்றான் பாய்ரோ. சிந்தனையாய் என் மனசுக்கு பட்ட அதை 6வதாய் சொல்லியிருப்பேன். இப்போதைக்கு அந்த 6வது சமாச்சாரத்தை எனக்குள்ளேயே பத்திரப்படுத்துகிறேன். விரைவாக ஒரு முறை அறையை சுற்றி பார்த்து கொண்டான். இனி இந்த அறையில தேடி துருவ எதுவும் பாக்கியில்லை என்றவன் கணப்பு கூட்டுக்குள் எரிந்து சாம்பலாகியிருந்த விறகுகளை ஆழ்ந்த நீண்ட நேரம் பார்த்து கொண்டே அந்த நெருப்பு கங்குகள் மற்றும் அதனுள் எரிந்தவற்றை தவிர என்றான். பிறகு உடனேயே அதையும் ஏன் விடணும்? அதற்குள்ளேயும் அதிர்ஷ்டவசமாய் ஏதாவது துப்பு இருக்கலாம் இல்லையா? அதையும் நான் பார்த்துடுவோமே என்றபடி அந்த பக்கமாய் போனான். கணப்புக்குள் எரிந்து கிடந்த சாம்பல் அனைத்தையும் அவற்றை வெளியே தூக்கி எறிவதற்கான சிறு மண்வெட்டி மூலம் சாமர்த்தியமாய் குத்தி குத்தி எடுத்து அருகிலிருந்த சிறு அலுமினிய தாம்பலத்தில் அளவு கடந்த எச்சரிக்கையோடு கொட்டினான். செய்து கொண்டிருக்கும் போதே சட்டென சிறு ஆச்சரிய குரல் எழுப்பி, எனது சிறு இடுக்கி ஹெஸ்டிங்ஸ் என்றான். இப்பொழுதே வேண்டும் என்ற அவசரத்தில். உடனே அதனை அவன் கையில் நான் திணித்து விட்டேன். மிக திறமையாய் உள்ளே இருந்து பாதி எரிந்த நிலையிலிருந்த தாள் ஒன்றினை வெளியே எடுத்தான். இதோடா இதோ என்று அதனை பார்த்தபடி அலறிய பாய்ரோ, இது என்னவா இருக்கும்னு நினைக்கிற என்றான் என்னிடம். அந்த துண்டினை நான் துளைத்து பார்த்தேன். நான் கீழே நேயர்களுக்கு தருவதுதான் அந்த துண்டில் நான் பார்த்தது. புரியாத புதிராய் தோன்றியது. அசாதாரணமாய் தடித்திருந்த காகிதம் அது. சாதாரண நோட்டு புத்தக தாள் போலில்லை. இதை உணர்த்தும் சட்டென ஓர் எண்ணம் உள்ளே உதைத்தது. பாய்ரோ என் கண்களால் அழைத்து நான் சொன்னேன், இது ஒரு உயிலின் துண்டு. அப்படி போட. நான் அவனை ஆழ பார்த்துவிட்டு, உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல என கேட்டேன். இல்லை என்றான். இதை நான் எதிர்பார்த்தேன். நான் அதனை திருப்பி அவனிடமே கொடுத்துவிட ஏனைய பொருட்களை தனது சிறு பெட்டிக்குள் அடைத்து வைத்து பத்திரப்படுத்தியது போலவே இதனையும் அவன் பத்திரப்படுத்தி கொள்ள என் மூளைக்குள் தான் பெரும் சுழல் உருவாகியிருந்தது. இந்த உயில் ஏற்படுத்தி தரும் குழப்பம்தான் என்ன? யார் அதை நெருப்புக்குள் இட்டு அடித்தது? எரிந்து கொண்டிருந்த மெழுகுவர்த்தி சிந்திய பொட்டுகளை தரையில் சிந்தி கரை மேற்படுத்திய ஆசாமி யார்? பிறகு வேறு யாராயிருக்க முடியும்? எப்படி உள்ளே நுழைய ஒருவருக்கு வழி கிடைத்திருக்கும்? எல்லா கதவுகளும் உள்பக்கமாய் பூட்டப்பட்டிருக்கின்றனவே. இப்பொழுது
ஹேஸ்டிங்ஸ் என்று உற்சாகமாய் அழைத்த பாய்ரோ, கிளம்புவோம். நான் இந்த வேலைக்காரியை சில கேள்விகள் கேட்க வேண்டியுள்ளது. ஞானி, அவ பேரு சரிதானே என்றான். நாங்கள் திரு ஆல்ஃபிரட் அறையின் வழியாக வெளியேறினோம். வெளியேறும் வரை பாய்ரோ தமதாக்கி கொண்ட தான் நடந்தான். அங்கிருந்தவற்றை பொதுப்படையாக, அதே சமயத்தில் கூர்மையாகவும் கவனத்தில் பூட்டிக் கொண்டிருந்தான். இந்த அறையின் உள்ளிருந்தபடி திருமதி எமிலியின் அறை கதவையும் வெளியேறிய பிறகு ஆல்ஃபிரட் அறை கதவையும் பழையபடி பூட்டிவிட்டு வெளியே வந்தோம். திருமதி எமிலியின் பிரத்யேக அறையை பார்க்க வேண்டும் என்று அவன் விருப்பம் தெரிவித்ததால் அவனை அங்கு அழைத்து கொண்டு போய் விட்டுவிட்டு நாணியை தேடிக்கொண்டு நான் சென்றேன். நான் திரும்பிய போது பிரத்யேக அறை காலியாக இருந்தது. பாய்ரோ, ஹேர்குல் பாய்ரோ, சற்று உரக்க கத்தினேன். இங்கே இருக்கேண்டா. பிரெஞ்சு ஜன்னல், அதாவது வெறும் கண்ணாடி கதவு மட்டும் இருக்கும் ஜன்னல் அது. அதில் கம்பிகள் இருக்காது. ஜன்னலின் கதவை விலக்கி கொண்டால் கதவு திறந்தது போலாகும். அப்படியே அந்த பக்கத்துக்கு போய் விடலாம். பணக்கார வீடுகளின் சமாச்சாரம். அப்படிப்பட்ட ஜன்னலின் வழியாக வெளியேறி தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தான். பல விதமா அமைக்கப்பட்டிருந்த செடிகள் மற்றும் அவற்றின் அலங்கார பத்திகளின் தன்னை இழந்து நின்று கொண்டிருந்தான் அவன். அதிசயம் என முணுமுணுத்தான். அற்புதம், என்ன ஒரு வடிவமைப்பு! அந்த பிறை வடிவ பாத்தியை கவனி. அதுக்கு பக்கத்துல அந்த டைமண்ட் வடிவ பாத்தி. செடிகளுக்கு நடுவுல விட்டிருக்கிற இடைவேளியும் பிரமாதம். இப்பதான் பண்ணியிருக்கணும்ல? ஆமா, நேத்து மதியானம் இங்க வேலை பண்ணிக்கிட்டு இருந்ததா ஞாபகம். சரி, உள்ளே வா, நாணி வந்திருக்கு. கொஞ்ச நேரம் இறுக்கம் தளர்ந்து என்னை நிம்மதியா இருக்க விட்டுடாதே. இங்கே நடந்திருக்கிற சம்பவம் பாத்தியை விட அதி முக்கியமானது தெரியுமில்ல? இந்த சின்னஞ்சிறு பூச்செடிகள் எல்லாம் முக்கியமானது இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரியான ஆளுடா நீ. என் தோள்களை குலுக்கி என் வெறுப்பினை தெரிவித்தான். இப்படிதான் என்று ஒரு முடிவினை அவன் எடுத்துவிட்டால் அதனை மறுத்து விவாதிப்பதில் பைசா பெயராது. சரி, கோபிக்காதே. நீ ஒத்துக்கல. ஆனா இந்த மாதிரி விஷயங்களும் உதவியா இருக்கு. வா, உள்ளே போ. துணிகர நாணியோடு பேசி பார்ப்போம். 2 கைகளையும் நெஞ்சுக்கு குறுக்கா கட்டிக்கொண்டு பிரத்யேக அறையின் வாசலில் நாணி நின்று கொண்டிருந்தாள். தலையில் சிறு வெள்ளை தொப்பி, அதனை மீறிக்கொண்டு காற்றிலாடும் நரை முடிகள். பாய்ரோ பார்த்தபோது அவரிடம் உண்டான சந்தேகத் தோய்வு அவனிடம் பேசத் துவங்கிய மறுகணத்திலேயே காணாமல் போனது. ஒரு நாற்காலியை இழுத்து அவளுக்கு காட்டி, உட்காருங்கள் என்றான் பாய்ரோ. நன்றி. உங்க முதலாளி அம்மா கிட்ட பல வருஷங்களா நீங்க வேலையில இருக்கீங்க இல்ல? 10 வருஷங்களா சார்? ஓ, அது ரொம்ப நாட்கள். முழு விசுவாசத்தோடு இருந்திருக்கீங்க. உங்க முதலாளி அம்மா மேல மிகுந்த பாசமா இருந்திருக்கீங்க, சரிதானே? அவங்க ஒரு மிக நல்ல முதலாளி அம்மாவா எனக்கு இருந்தாங்க சார். அப்படின்னா அந்த நல்லவங்களை பற்றின சில கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல சுணங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை கேள்வி கேட்க போறேன்னு ஜானுக்கு தெரியும். பய வேண்டாம். நிச்சயமா சார். நேற்று மத்தியானம் நடந்த சில விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்கள் முதலாளி அம்மா சண்டை போட்டாங்களா? ஆமாம் சார். அது பற்றியெல்லாம் எனக்கு நாணி தடுமாறினாள். பாய்ரோ ஊடுருவி பார்த்தான். இதை பாருங்க நாணி, அந்த சண்டை பற்றி எத்தனை துல்லியமாக சமாச்சாரங்களை தெரிஞ்சிக்க முடியுமோ அத்தனை துல்லியமாக ஒன்று விடாமல் நான் தெரிஞ்சுக்கணும். உங்கள் முதலாளி அம்மாவோட ரகசியங்கள் சிலதை சொல்கிறோமேனு அஞ்சாதீங்க. உங்கள் முதலாளி அம்மா பிணமாக கிடக்கிறாங்க. அதுக்கு காரணமானவங்களை பழிக்கு பழி வாங்கணும்னா நாம் எல்லாத்தையும் பேசி தெரிஞ்சாகணும். எதுவும் போன அவங்களோட உயிரை திருப்பி கொண்டு வராது தான். ஆனால் இந்த மரணம் கொலையாக இருந்தால் கொலைகாரனை நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தே தீரணும். தீவிர ஆக்ரோஷத்துடன் ஆமாம் என்றாள் நாணி. இந்த வீட்டில் ஒன்று இருக்குது. எங்கள் யாராலையும் சகித்து கொள்ள முடியாதது. அது பேரு வேணாம், சொல்ல முடியாது. துரதிருஷ்டவசமான நாள் அது. அவன் துளி அடையாளம் தெரியாமல் ஆரம்பத்திலிருந்தே இருட்டாக்கிட்டான். அவளுடைய வெறுப்பும் கோபமும் சற்று தனிய காத்திருந்த பாய்ரோ போலீஸ்கார குரல் எடுத்துக்கொண்டு, அந்த சண்டை பற்றி அதில் நீங்கள் முதல்ல கேட்டது என்ன என்று துவங்கினான்.
அகத